இப்போ இந்த லெசன் 2ல் இந்த காம்ப்ரிஹென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, காம்ப்ரிஹென்ஷன் பொதுவாகவே ஒரு சின்ன ஒரு பேராகிராஃபோ இல்லை சின்ன ஒரு வேர்சஸ் ஏதாவது கொடுத்து அதை அவங்க எந்த அளவுக்கு படிச்சுட்டு எந்த அளவுக்கு அதை புரிஞ்சிட்ருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த கேள்விகள் இங்கே கேட்கப்படும். ஸோ ஒரு லிட்ரேச்சரை படிக்கிறோம் அப்படின்னா அது புரிதலுக்கு எந்தெந்த அந்த புரிதலுக்கு ஏற்ற கேள்விகள் இருக்கும்பொழுது நீங்கள் அந்தளவுக்கு அதை எதை புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்றது தெரியப்படுத்தும். ஸோ அதுதான் இந்த காம்ப்ரிஹென்ஷன் ஆக்டிவிட்டி. இப்போ தமிழுக்கு எப்படி பாருங்கள், இப்போ அதே மாதிரி தான் இங்கே ஆலமரம் ஒன்று வளர்ந்து வந்தது. ஆலமரம் ஒன்று வளர்ந்து வந்தது. அது ஏரியின் அருகே இருந்தது. அது ஏரியின் அருகே இருந்தது. அங்கு சிறுவர்கள் தினமும் விளையாடினர். ஆலமரம் ஒன்று வளர்ந்து வந்தது. பேனியன் ட்ரீ. ஆலமரம் ஒன்று வளர்ந்து வந்தது. அது ஏரியின் அருகே இருந்தது. அங்கு சிறுவர்கள் தினமும் விளையாடினர். இது உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே. இதுக்கு ரிலேட்டடாக இங்கே எந்த மரம் வளர்ந்து வந்தது, எந்தன்னு சொல்லும் பொழுது ஆல்ரெடி அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு திங்கை தான் நம்ம எந்த அப்படின்னு, ஒரு பர்சன் நம்ம எந்த அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. எந்த மரம் வளர்ந்து வந்தது, எந்த மரம் விச் ஒன், எந்த அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் விச், எந்த. தமிழில் எந்த மரம் வளர்ந்து வந்தது, அதுக்கு ஆன்சர் ஆலமரம். அது வந்து மரத்திற்கு, ஆப்ஜெக்ட்ஸு இதுதான் யூஸ் பண்ணும். அது அது இங்கே எந்த மரம்னோ அது எதன் அருகே இருந்தது, அது ஏரியின் அருகே இருந்தது. ஏரி. யார் அங்கு தினமும் விளையாடினர், யார், ஹூ. அங்கு சிறுவர்கள் தினமும் விளையாடினர், சிறுவர்கள். இப்போது இந்த பேராகிராஃபுக்கு ஏற்றா போல் கேள்விகள் இருக்குது பாருங்கள். எந்த ஆலமரம், அது எதன் அருகே இருந்தது, அது ஏரியின் அருகே இருந்தது. யார் அங்கு, சிறுவர்கள். எந்த மரம், ஆலமரம். அது எதன் அருகே, ஏரியில். யார் அங்கு தினமும் விளையாடினர், அங்கு சிறுவர்கள் தினமும் விளையாடினர். எந்த, அது, யார். செகண்ட் காம்ப்ரிஹென்ஷனில் மேகாவிற்கு மிட்டாய்கள் மிகவும் பிடிக்கும். அவள் வாரத்திற்கு ஒரு முறை உண்பாள். அவள் மிட்டாய்களை தன் தோழிகளுடன் பகிர்ந்து கொள்வாள். மேகாவிற்கு என்ன மிகவும் பிடிக்கும், மேகாவிற்கு என்ன மிகவும் பிடிக்கும், என்ன. இப்போ இந்த பேராகிராஃப் ரீடிங்க்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோன்றதுக்கு இந்த கேள்விகள் மூலமாக தான் நம்ம இந்த பேராகிராஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு பேராகிராஃப், ஒரு லிட்ரேச்சர் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை கேள்வி முறைகளாக நம்ம கேட்கும்பொழுது அதை நம்ம சரியாக புரிந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றது புரிஞ்சிக்க முடியும். எந்த மாதிரி கேள்விகள், என்ன, மேகாவிற்கு மிட்டாய்கள் மிகவும் பிடிக்கும். என்ன மிகவும் பிடிக்கும், மேகாவிற்கு மிட்டாய்கள் மிகவும் பிடிக்கும். அவள் வாரத்திற்கு எவ்வளவு முறை உண்பாள், அவள் வாரத்திற்கு ஒரு முறை. இங்கே எவ்வளவு முறை, இட்ஸ் எத்தனை டைம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு முறை உண்பாள். அதுக்கு ஆன்சர் இங்கே இந்த டேஷில் எழுதுகிறோம். தேர்ட், அவள் மிட்டாய்களை யாருடன், there is someone. அப்போ இந்த யாருடன் போது யாரும் கூட இருக்காங்க. யாருடன் பகிர்ந்து கொள்வாள், அவள் மிட்டாய்களை தன் தோழிகளுடன் பகிர்ந்து கொள்வாள். இப்போ காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த கேள்விகள் இங்கே நம்ம பார்த்தோம்.
எந்த, அது, யார், என்ன, எவ்வளவு முறை, யாருடன். பேராகிராஃபில் இந்த ரீடிங் கொடுக்கும்போது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க இன் ஆடியோ நோட்.